ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு வீக்கெண்ட் வ்ளாக். ஸோ ஃப்ரெண்டோட பேபி ஷவருக்காக கிளம்ப போகிறோம். ஸோ அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தோம். ஸோ அவங்க எனக்கு வந்து ஒரு சில மெனு சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை வந்து காலையில் தான் செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம நைட்டே சீக்கிரம் வந்து படுத்து தூங்கிடலான்னு பார்த்தோம். நைட்டு சீக்கிரம் வந்து தூங்க முடியல. ஏன்னா வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்காக அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 11 கிட்ட ஆகிடுச்சு, 11 12 கிட்ட. ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, படுத்து தூங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் எழுந்து எப்போ செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணேன், அப்படியே கண்டினியூஸாக நான் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு பார்த்திங்கன்னா, எல்லா காயும் போட்டு சாம்பார் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் பொட்டேட்டோ பீஸ் போட்டு வறுவல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்டு மாங்காய் நம்ம கல்யாணத்துக்குள்ளலாம் போடுவாங்கள்ல மாங்காய் ஊறுகாய். ஸோ அந்த மாதிரி அந்த குட்டி குட்டியாக மாங்காவை கட் பண்ணி அதையும் நீங்கள் பார்க்குறீங்களா, டைம் பார்த்தீங்களா, லைக் 4 ஆகிடுச்சு. ஸோ நான் 4 அப்படியே கண்டினியூஸாக அப்படியே உட்காந்து காயெல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு 4 வரைக்கும் ஆகிடுச்சு. ஸோ காலையில் நம்ம ஃபங்க்ஷன்னா நம்ம காலையில் எழுந்து சமைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக போகிறதுக்கு லேட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு தான் நான் நைட்டே அப்போயே ஸ்லோவாக ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ மணி 5 ஆகுது. நான் பருப்பு வேக வச்சுட்டே போது நான் சாம்பார் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், தாளிப்பை போட்டுட்டு பூண்டு தட்டி வச்சது எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு காயாக போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன பண்ணேன்னா, சைட் பை சைடு என்ன பண்ணேன், உருளைக்கிழங்கையும் தனியாக இன்னொரு குக்கர்லேயும் வேக வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உருளைக்கிழங்கு இது நான் வந்து தனியாக வதக்கமா எப்பயுமே வந்து எப்படி சமைப்பேன்னா, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டேன்னா சைட் பை சைடு வந்து இதில் நம்மளுக்கு இங்கே 4 பர்னர்ஸ் இருக்கும்ல. ஸோ சைட் பை சைடு நான் வந்து பாத்திரத்தை வச்சு எல்லாத்தையுமே அப்படி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணேன். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சைடில் இங்கே வந்து தக்காளி வதங்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா பாருங்கள், விடிஞ்சிருச்சு. தக்காளி வதங்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து நான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு எல்லாம் நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் அரைச்சி வச்சு போட்டு, நம்ம வந்து கல்யாணத்துலலாம் போடுவாங்கல்ல பட்டாணி, உருளைக்கிழங்கு பட்டாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வறுவலையும் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. காயெல்லாம் போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி எல்லாம் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பீஸுமே நல்லா வெந்து இதுவாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து உரித்து வச்ச உருளைக்கிழங்கையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 70 to 80% வந்து ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் பாருங்கள், பருப்பெல்லாம் ஊற்றி ஸோ எல்லாமே கொதிச்சு இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. சும்மா மேலே வந்து கொத்தமல்லி தூவி தாளிப்பு அந்த மாதிரி தான். தாளிப்பு ஆல்ரெடி போட்டாச்சுன்றதுனால வெறும் கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் தூவினா போதும். ஸோ இந்த மாங்காய் ஊறுகாக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக அதே மாதிரி இதை கட் பண்ணுறதுக்காக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மற்ற காய் கூட அவ்வளோ லேட் ஆகலை, இது பொறுமையாக கட் பண்ணுறதுக்காக லேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், அப்புறமா வந்து வெறும் மிளகாய் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் தூள் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஃபஸ்ட்டு ராவா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து கடுகு, காஞ்ச மிளகா, அப்புறமா வந்து கருவேப்பிலை மட்டும் போட்டு அதை நல்லா இது பண்ணதும் அது நல்லெண்ணெயில் அப்படியே சுட 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 அது மேலே தலையில் ஊற்றிட்டிங்கன்னா முடிஞ்சுது. தட்ஸ் இட், நம்மளோட ஊறுகாய் ரெடி. நம்ம கல்யாணத்துலலாம் போடுறாங்களே இன்ஸ்டண்ட்டாக அந்த ஊறுகாய் செய்கிறது, அந்த மாதிரி ஊறுகாய் ரெடி. செம்மையாக இருந்தது. இதுதான் அங்கே ஹைலைட்டு. எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுவுமே நான் செஞ்சு எடுத்துகிட்டு போனது எதுவுமே மிச்சம் இல்லை. ஸோ இங்கே பார்க்குறீங்களே, ஸோ இதான் அந்த ஃப்ரெண்டோட பேபி ஷவருக்காக வந்து பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பட் ஸ்டில் இட் வாஸ் வெரி குட். இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நான் வர்றதுக்குள்ளேயே வந்து ஆல்மோஸ்ட் இந்த செட்டப்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக வீட்டில் தான் இது நடந்ததுன்றதுனால ஃபுல்லாக வந்து ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க இவங்களோட பேபி ஷவருக்கு. இவங்களுக்கு இது வந்து அவங்களோட செகண்ட் பேபியோட பேபி ஷவர். ஸோ அந்த பேபி ஷவர் அந்த சடங்கு அவங்களுக்கு பண்ண வேண்டிய அந்த இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபுட்டு தான். ஸோ ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் செஞ்சுருந்தாங்க. தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், ஸோ இதான் அந்த பொட்டேட்டோ வறுவல், அப்புறம் பப்பட்ஸ், அப்புறம் ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், தயிர், அது தவிர்த்து ஸ்வீட்ஸுமே பாயாசம், இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. எல்லா மக்களுமே வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து வீட்டில் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் வெளியே வந்து நம்ம ஆர்டர் பண்ணிவிடுவோம்ல, இந்த மாதிரிலாம் எல்லாமே இது வந்து நம்ம கைப்பட செஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தது எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.